ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் மகாபாரதம் பகுதி தலைப்பு 17வது தலைப்பை பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். 17வது தலைப்பில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, தலைப்பு கர்ணன் பிறந்ததுலேருந்து துரத்தும் சாபத்தை பற்றி பார்க்கலாம். சிறுமியாக இருந்தபோது குந்தி ஒரு முறை தனது பணிவிடைகளால் துர்வாச முனிவரின் மனதை மகிழச் செய்திருக்கிறாங்களாம். அதை பாராட்டும் விதமாக எந்த கடவுளை வேண்டுமானாலும் அழைக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை உபதேசித்தார். ஒரு நாள் இந்த மந்திரத்தை பரிசோதித்து பார்க்க நினைத்தாள் குந்தி. வெளியே சென்ற குந்தியின் கண்களில் சூரியன் அற்புதமாக உதயமாகும் காட்சி தோன்றியது. சற்றும் தாமதிக்காமல் சூரிய கடவுள் எனக்கு வேண்டும் என்றால் சூரிய கடவுள் வந்தார். குந்தி கர்ப்பவதியானால் குழந்தையும் பிறந்தது. 14 வயதில் திருமணமாகாமல் தாயான குந்திக்கு சமுதாய சூழ்நிலையை எப்படி சந்திப்பது என தெரியவில்லை. குழந்தையை ஒரு மரப்பெட்டியில் வைத்து அவன் எதிர்காலம் என்ன ஆகுமென்றே தெரியாத நிலையில் ஆற்றில் விட்டாளாம் குந்தி. குந்திக்கு இது பெரும் போராட்டமாக இருந்தாலும் தீர்க்கமான நோக்கமுடைய பெண்ணாகவும் இருக்கிறாள். தன் நோக்கம் மட்டும் தெளிவாக இருந்தால் எதையும் செய்ய துணிந்திருந்தாள் அவள். திருதராஷ்டிரனின் அரண்மனையில் தேர்ப்பாகனாக இருந்த அதிரதன் நதிக்கரை ஓரமாக இருக்க நேர்ந்த சமயத்தில் நதியில் அழகான ஒரு மரப்பெட்டி மிதந்து செல்வதை பார்க்கிறான். வேலைப்பாடுகள் மிகுந்த அந்த பெட்டியை மீட்டு கரையில் வைத்து திறந்தார். உள்ளே குழந்தையை பார்த்ததும் ஆனந்தமடைகிறான். குழந்தை வரம் இல்லாத தனக்கு இது கடவுள் கொடுத்த பரிசு என்றே நினைத்தார். குழந்தையை தன் மனைவி ராதாவிடம் எடுத்து சென்று குழந்தையின் வரவில் இருவரும் பெருவகை அடைந்தார்கள். பெட்டியில் வேலைப்பாடுகளை பார்த்ததுமே இது சாதாரண வீட்டு குழந்தையில் அல்ல என்பதுமே, ஒரு அரசனோ அல்லது அரசியோதான் குழந்தையை கைவிட்டிருக்க வேண்டும் என்றும் முடிவு செய்தனர். அது யாரென அவர்கள் அறியாத போதும் குழந்தை இல்லாத தங்கள் வாழ்க்கையில் நிறைவை தரவே இந்த குழந்தை கிடைத்ததாக மகிழ்ந்தார்கள். கர்ணன் என்று அழைக்கப்பட்ட அந்த குழந்தையின் பிறப்பே அசாதாரணமான ஒன்று. விதியின் குழந்தையாகவே கர்ணனின் பிறப்பு இருந்தது. பச்சிலம் குழந்தையாக இருந்த போதிலும் அப்போதே காதுகளில் குண்டலமும் மார்பு பகுதியை சுற்றிலும் இயற்கையான கவசமும் போன்ற அமைப்பு கர்ணனுக்கு இருந்தது. பார்ப்பதற்கோ அற்புதமான இருக்கிறான். பேரன்புடன் குழந்தையை வளர்த்தான். ராதா தான் ஒரு தேரோட்டியாக இருந்ததால் கர்ணனுக்கு தேர் ஓட்ட கற்றுத்தர விரும்பினார் அதிரதன். ஆனால் கர்ணன் வில்வித்தை வீரனாக வேண்டும் என்று தகித்து கொண்டிருக்கிறான். அன்றைய காலகட்டத்தில் சத்திரியர்களுக்கும் போர் தொழில் செய்பவர்களுக்கும் மட்டுமே போர் பயிற்சியும் ஆயுத பயிற்சியும் பெற தகுதி இருந்தது. அரசனின் அதிகாரத்தை பாதுகாக்க இது ஒரு எளிமையான வழி. எல்லோரும் ஆயுதங்களை பயன்படுத்த அறிந்திருந்தால் அவற்றின் பயன்பாட்டில் கட்டுப்பாடோ இல்லாத நிலை ஏற்பட்டுவிடும். சத்திரியனாக இல்லை என்ற காரணத்தால் கர்ணனை எந்த ஆசிரியரும் ஏற்றுக்கொள்ளவில்லையாம். புறக்கணித்த துரோணர் அப்போது அந்த பகுதியிலே பெயர் பெற்ற வீரர்களில் ஒருவராக பரசுராமர் திகழ்ந்து வந்தார். அவரோ துரோணரின் ஆசிரியர். தனது அஸ்திரங்களை துரோணரிடம் வழங்கும் முன் எந்த சத்திரியனுக்கும் இந்த சக்தி வாய்ந்த ஆயுதங்களை பற்றி கற்றுத்தரக்கூடாது என்று நிபந்தனையுடன் விதிக்கிறாராம். சத்தியம் செய்த துரோணர் நேராக அஸ்தினாபுரம் சென்று இந்த ஆயுதங்களை எப்படி பயன்படுத்துவது என்பதை சத்திரியர்களுக்கு கற்றுத்தரும் அரச பதவியை பெற்றுக்கொண்டாராம். இதுதான் துரோணரின் குணம். உயர்வடைய விருப்பமுள்ளவர், கொள்கைப்படி வாழ்பவர், ஆனால் நேர்மை இல்லாதவர், எல்லா தர்மமும் சாத்திரமும் நீதி நெறிகளும் வேதங்களும் அறிந்தவர், ஆனால் கொஞ்சம் கூட மன உறுத்தலோ இல்லாதவர், பெரும் ஆசிரியர், ஆனால் குறுக்கு புத்தியும் பேராசையும் கொண்ட மனிதன். துரோணர் அஸ்தினாபுரம் வந்து சேரும் முன் கௌரவர்களும் பாண்டவர்களும் போர்க்கலைகளை கற்றுத்தந்து கொண்டிருந்தவர் கிருபாச்சாரியாராம். ஒரு நாள் பிள்ளைகள் சேர்ந்து பந்து விளையாடி கொண்டிருந்தனர். அப்போதெல்லாம் பந்துகளை ரப்பர் தோல் அல்லது பிளாஸ்டிக்கில் செய்யும் வழக்கமில்லையாம். சாதாரணமாக களை செடிகளை
இறுக்கமாக பந்து போல சுற்றி தயார் செய்திருப்பார்களாம். எதிர்பாராத விதமாக பந்து அருகிலிருந்து கிணற்றுக்குள் விழுந்தது. பந்து கிணற்றில் மிதப்பதை பார்த்து விட்டாலும் அதை எப்படி வெளியே எடுப்பது என்று யாருக்கும் புரியவில்லை. ஏனென்றால் கிணறு ஆழமாக இருந்ததுடன் அதில் படிக்கட்டுகளும் இல்லையாம். அந்த வழியாக வந்த துரோணர் சூழ்நிலையை கவனித்தார். நீங்கள் சத்திரியர்கள் தானே என்று கேட்டார். ஆம், நாங்கள் சத்திரியர்கள்தான் என்றார் பிள்ளைகள். அப்படியானால் உங்களில் யாருக்கு வில்வித்தை தெரியாதா? அர்ஜுனன் முன்னே வந்து, நான் ஒரு வில்லாளி, இந்த உலகிலேயே சிறந்த வில்வித்தை வீரனாக விரும்புகிறேன் என்றானாம். துரோணர் அர்ஜுனனின் ஆவலை தூண்டும் வகையில், நீ ஒரு வில்லாளி என்றால் உன்னால் ஏன் இந்த பந்தை வெளியே எடுக்க முடியவில்லை என்றார். பிள்ளைகள் அனைவரும் ஒரே குரலில், வில்வித்தையை வைத்து கிணற்றுக்குள் கிடக்கும் பந்தை எப்படி வெளியே எடுப்பது என்று கேட்டாராம். பொறுங்கள், செய்து காட்டுகிறேன் என்ற துரோணர் சற்று உறுதியாக இருந்த ஒரு புல்லை எடுத்து கிணற்றுக்குள் கிடந்த பந்தில் துளைக்கும்படி எய்தினார். தொடர்ந்து புற்களை அடுத்தடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக குத்தி நிற்கும்படி எய்து ஒரு உறுதியான கம்பு போல உருவாக்கினாராம். கைக்கு எட்டும் தூரம் வரை எழுப்பிய அந்த புற்தொடரை வெளியே எடுத்து பந்தையும் அப்படியே மேலே வரச் செய்தார். பிள்ளைகள் துரோணரின் இந்த ஆற்றலை பார்த்து பிரமித்தார்களாம். இது கிட்டத்தட்ட மாயாஜாலமாகவே அவர்களுக்கு தெரிந்தது. இந்த வித்தையை தங்களுக்கும் கற்றுத்தர வேண்டினார்கள். மறுத்த துரோணர் தன்னை குருவாக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அது நடக்கும் என்றார். பிள்ளைகள் அவரை பீஷ்மரிடம் அழைத்துச் சென்றனர். பீஷ்மர் துரோணரை பார்த்ததுமே கண்டு கொண்டார். துரோணர் யார் என்பதை உணர்ந்த பீஷ்மர் அவரது திறனையும் ஆற்றலையும் மெச்சி அடுத்த தலைமுறைக்கு அரசனை உருவாக்கும் ராஜகுருவாக அமர்த்தினாராம். துரோணரின் கீழ்ப்பயிற்சி துவங்கியது. கூடவே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்குமான போட்டியும். சில ஆண்டுகள் தொடர்ந்து பயிற்சியில் அனைவருமே பெரும் வீரராக வளர்ந்தனர். ஈட்டியை கையாள்வதில் யுதிஷ்டிரன் அனைவரிலும் மிகச் சிறந்தவனாக விளங்குகிறான். தண்டாயுதத்தில் பீமனும் துரியோதனனும் சரிநிகர் சமமாக விளங்கினார்கள். தங்களுக்குள் மோதும் போதெல்லாம் யாருக்கோ வெற்றி கிடைக்காமல் ஒருவரை ஒருவர் வெல்ல முடியாமல் இருவருமே சோர்ந்து விழுவார்களாம். வில்வித்தையில் அர்ஜுனன் தனித்து நின்றான். வாள் வித்தையிலும் குதிரை ஏற்றத்திலும் நகுலனும் சகாதேவனும் ஆதிக்கம் செலுத்தினார்களாம். தேர்ப்பாகன் மகனின் ஏமாற்றம். சிறந்த வில்லாளி ஆக வேண்டும் என்று விரும்பிய கர்ணன் துரோணனிடம் சென்றானாம். ஆனால் தேரோட்டியின் மகன் பிறப்பால் தாழ்ந்தவன் என்று அவமதித்து நிராகரித்தாராம் துரோணர். இது கர்ணனை ஆழமாக காயப்படுத்தியது. தொடர்ந்த பாரபட்சமும் சந்தித்த அவமானங்களும் நேர்மையான வெளிப்படையான மனிதனான இந்த கர்ணன் மட்டமானவனாக மாற்றியது. தேரோட்டியின் மகன் என்று யார் அழைத்தாலும் அந்த வார்த்தையை கேட்டாலே கர்ணனின் உண்மையான இயல்பு அதற்கு நேர்மாறாகவே எந்த நிலைக்கும் கீழே இறங்கியது. சத்திரியன் இல்லை என்று துரோணர் நிராகரிக்கவும் தற்காப்பு கலைகளை கற்றுத்தருவதில் வல்லவராக இருந்த பரசுராமரிடம் செல்ல முடிவு செய்தானாம். அன்றைய காலகட்டத்தில் தற்காப்பு கலைகள் என்பது வெறும் கைகளுடன் மோதுவதாக மட்டும் இல்லையாம். எல்லா விதமான ஆயுதங்களிலும் பயிற்சி பெறுவதுடன் வில்வித்தையும் சிறப்பு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. பரசுராமர் பிராமணர்களை மட்டுமே சீடனாக ஏற்றுக்கொள்வார் என்பதை கர்ணன் அறிந்திருந்தான். கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் தானாகவே ஒரு பூநூலை அணிந்து கொண்டு பிராமணன் என்று தன்னை போலியாக காட்டிக்கொண்டான். சீடனாக ஏற்றுக்கொண்ட பரசுராமர் தான் அறிந்த அனைத்தையும் கற்றுத்தந்தாராம். கர்ணன் அசாத்திய வேகத்தில் கற்றான். வேறு எந்த சீடனிடமும் இந்த அளவுக்கு இயல்பான திறமையும் ஆற்றலும் அவர் கண்டிருக்கவில்லை. கர்ணனின் திறனில் பரசுராமர் பெரிதும் மனம் மகிழ்ந்தார். பரசுராமர் ஏற்கனவே தனது முதுமை பருவத்தில் இருந்த சமயம் அது. ஒரு நாள் இருவரும் காட்டுக்குள் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது பரசுராமர் சோர்வாகவும் மயக்கமாகவும் உணர்ந்தாராம். கர்ணனிடம் தாம் சற்று கீழே படுக்க வேண்டும் என்றார். பரசுராமர் தனது மடி மீது தலை வைத்து கொள்ள ஏதுவாக கர்ணனும் தரையில் அமர்ந்தான். பரசுராமர் அப்படியே கண்ணயர்ந்தாராம். கர்ணனின் மடி மீது ஊர்ந்து ஏறிய இரத்தம் உறிஞ்சும் பூச்சி ஒன்று கர்ணனின் தொடையை கடித்து இரத்தம் உறிஞ்ச துவங்கியதாம். இரத்தம் வடிந்து கடும் வேதனையை கொடுத்தாலும் தன் குருவின் தூக்கத்திற்கு இடையூறு ஏற்படாதபடி அந்த பூச்சியை அகற்ற முடியாத நிலையில் கர்ணன் இருந்தான். தனது குருவின் தூக்கத்திற்கு இடையூறு ஏற்படுத்த கர்ணனுக்கு விருப்பம் இல்லையாம்.
வடிந்த இரத்தம் மெதுவாக தன் காதுகளை அடைந்ததால் ஏற்பட்ட உணர்வில் கண் விழித்தாராம் பரசுராமர். கண் விழித்தவர் தன் மீது இரத்தம் சொட்டுவதைக் கண்டார். யாருடைய இரத்தம் இது என்று கேட்டாராம். என்னுடையது என்று மறுமொழி தந்தான் கர்ணன். கர்ணனின் தொடையில் ஏற்பட்டிருந்த காயத்தை பார்த்த பரசுராமர் இரத்தம் குடிக்கும் பூச்சி ஆழமாக காயப்படுத்தி இருந்தது போதும் அசைவின்றி அப்படியே அமர்ந்திருந்த தன் சீடனை பார்த்தார். நீ நிச்சயமாக பிராமணனாக இருக்க முடியாது. இருந்திருந்தால் கதறி இருப்பாய். இந்த வலியை தாங்கிக் கொண்டு சிறு முனகளோ அசைவோ இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நீ சத்திரியனாகத்தான் இருக்க முடியும் என்றாராம். கர்ணன், உண்மை, நான் பிராமணன் இல்லை, தயவு செய்து என் மீது கோபம் கொள்ளாதீர்கள் என்று வேண்டினானான். சினம் கொண்ட பரசுராமர், முட்டாளே, ஒரு நூலை அணிந்து கொண்டு வந்து என்னை ஏமாற்றி அப்படியே என்னிடமிருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு சென்று விடலாம் என்று நினைத்தாயோ? உன்னை சபிக்கப் போகிறேன் பார். கர்ணன் இறைஞ்சினானாம். தயவு செய்து இதை கேளுங்கள். நான் பிராமணன் இல்லைதான், ஆனால் நான் சத்திரியன் இல்லை. நான் தேர்ப்பாகனின் மகன். எனவே நான் சொன்னதில் பாதிதான் பொய் என்றானாம். புகழுக்கு ஏக்கம். கர்ணன் சொல்வதை காதிலேயே வாங்கவில்லையாம் பரசுராம். அந்த சூழ்நிலையை பார்த்ததுமே கர்ணன் ஒரு சத்திரியன் என்பதை சரியாக அனுமானித்து விட்டார். நீ என்னை ஏமாற்றி விட்டாய். நான் கற்றுக் கொடுத்த வித்தைகள் நீ அனுபவிக்கலாம். ஆனால் தக்க சமயத்தில் உண்மையிலேயே உனக்கு தேவைப்படும் போது இதை பயன்படுத்த தேவையான மந்திரத்தை நீ மறந்து விடுவாய். அதுவே உனக்கு முடிவை தரும் என்றாராம். காலில் விழுந்து கதறினானாம் கர்ணன். தயவு செய்து அப்படி செய்து விடாதீர்கள். நான் சத்திரியன் இல்லை. உங்களை ஏமாற்றும் நோக்கமோ எனக்கு இல்லை. கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பரிதவிப்பில் இருந்த எனக்கு யாருமே கற்றுத்தர விரும்பவில்லை. சத்திரியன் அல்லாத ஒருவனை கற்றுக்கொள்ள அனுமதிப்பவர் நீங்கள் ஒருவர்தான். சற்றே கோபம் குறைந்த பரசுராமன், ஆனாலும் நீ பொய் பேசிவிட்டாய். உன் சூழ்நிலையை நீ என்னிடம் விளக்கி இருக்க வேண்டும். என்னுடன் வாதம் செய்திருக்க வேண்டும். ஆனால் நீ என்னிடம் பொய் பேசி இருக்கக்கூடாது. என்னால் சாபத்தை திரும்ப பெற முடியாது. ஆனால் உனது ஏக்கம் வில்வித்தையிலேயோ ராஜ்யத்திலேயோ அதிகாரத்திற்கோ இல்லை என்பதை என்னால் பார்க்க முடிகிறது. உனது ஏக்கம் புகழுக்காக மட்டுமே. அதை நீ அடைவாய். மக்கள் உன்னை எப்போதுமே புகழ்பெற்ற வீரனாக நினைவில் வைத்திருப்பார்கள். ஆனால் உனக்கென அதிகாரமோ ராஜ்யமோ இருக்காது. மாபெரும் வில்லாளியாகவும் நீ அறியப்பட மாட்டாய். ஆனால் உனது புகழ் எப்போதுமே நிலைத்திருக்கும். இதற்காகத்தான் நீ ஏங்குகிறாய் என்றார். சாபம் பெற்ற கர்ணன் கால் போன போக்கில் திரிந்தானாம். தான் விரும்பிய பயிற்சி கிடைத்ததோ என்ற உவகை இருந்தாலும், தனது திறமை நிறைவை தந்தாலும் அதை எங்கோ வெளிக்காட்டுவது. போராக இருந்தாலும் போட்டியாக இருந்தாலும் சத்திரியனாக இருந்தால் தானே கலந்து கொள்ள முடியும். கண்ணை கட்டி கொண்டு இலக்கை துல்லியமாக அம்பெய்து வீழ்த்தும் திறமை இருந்தாலும் அதை வெளிக்காட்ட முடியாமல் தவித்தானாம். புகழுக்கு ஏங்கிய கர்ணனுக்கு அது மறுக்கப்பட்டது. மனம் சோர்ந்து தென்கிழக்கு திசையாக நடந்த கர்ணன் இன்றைய ஒடிசா மாநிலத்தின் கொனார்க் அருகில் உள்ள கடற்கரையை அடைந்து ஓரிடத்தில் அமர்ந்தான். சூரியனின் அருளை சிறப்பாக உள்வாங்கிக் கொள்ள ஏதுவானது அந்த பகுதி. தனது தவத்தை துவங்கிய கர்ணன் நாட்கணக்கில் தொடர்ந்து தியானத்தில் அமர்ந்திருந்தான். சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை. ஆனாலும் தொடர்ந்து தியானம் செய்தானாம். பசி அதிகமாகும் போது கடற்கரையில் ஊர்ந்த சில நண்டுகளை பிடித்து உண்ணத் துவங்கினானாம். இது உடலுக்கு ஊட்டமளித்தாலும் கூடவே பசியையும் அதிகரித்தது. அப்படியும் தனது சாதனாவை தொடர்ந்து கர்ணன் சில வாரங்களுக்கு பிறகு மற்ற அனைத்தையும் விட பசியே பிரதானமாக இருந்ததாம். அந்த சமயத்தில் புதருக்குள் ஏதோ ஒரு விலங்கு அசைவது தெரிந்தது. அது மானாக இருக்கும் என நினைத்த கணத்தில் வில்லை எடுத்து கண்ணிமைக்கும் நேரத்தில் அம்பை எய்தினானாம். அம்பு விலங்கை வீழ்த்திய ஒலியை கேட்டு தனது பசியை மான்கறி தீர்க்கப் போகிறது என்ற கற்பனையுடன் புதரை அடைந்த கர்ணன் அதிர்ந்தானாம். அங்கே விழுந்து கிடந்தது ஒரு பசு. ஒரு ஆரியன் செய்யக்கூடிய பெருங்கொடுமையை பசுவை கருதப்பட்டது. வேதனையுடன் பசுவை பார்த்த கர்ணனின் கண்களை தனது கனிவு ததும் மென்மையான கண்களால் பார்த்த பசு தன் கண்களை மூடியது. கலங்கிப் போனானாம் கர்ணன். என்ன செய்வது என்று தெரியவில்லையாம். அப்போது அங்கே வந்த ஒரு பிராமணன் இறந்து கிடந்த பசுவை பார்த்ததும் புலம்பத் துவங்கினான்.
எனது பசுவை நீ கொன்று விட்டாயே, இதற்கான சாபம் உனக்கு ஏற்படும். நீ ஒரு போர் வீரனைப் போல இருக்கிறாய். எனவே போர்க்களத்தில் உனக்கு அவசியம் ஏற்படும் போது தக்க சமயத்தில் உனது ரதம் ஆழமாக புதையுண்டு போகும். ரதத்தை மீட்கவும் முடியாமல் உதவியும் இன்றி தவிக்கும் நிலையில் இந்த உதவியற்ற பசுவுக்கு ஏற்பட்ட அதே முடிவு உனக்கு ஏற்படும். பிராமணின் வார்த்தைகளை கேட்ட கர்ணன் காலில் விழுந்து கெஞ்சினான். தயவு காட்டுங்கள், கடும் பசியில் இருந்தேன். அது பசு என்பது தெரியவில்லை. உங்களுக்கு வேண்டுமானால் இந்த பசுவிற்கு பதிலாக 100 பசுக்களை வழங்கிவிடுகிறேன். பிராமணன், என்னை பொறுத்தவரை இந்த பசு ஒரு விலங்கு அல்ல. மற்ற எல்லாவற்றையும் விட என் அன்புக்குரியவளாக இருந்தாள். தனித்துவமான ஒன்றிற்கு பதிலாக வேறு ஒன்றை தருகிறேன் என்று பேசுவதே என்னை உனக்கு மேலும் சாபமிட வைக்கிறது என்றானாம். இப்படி 2 சாபங்களை பெற்ற கர்ணன் எங்கே செல்வது என்று தெரியாமல் அங்கிருந்து நகர்ந்தானாம். தூசியிலும் சிறு தூசியை கூட அம்பால் துளைக்கும் அளவு ஆற்றல் அவனிடம் இருந்தது. ஆனால் என்ன பயன்? சத்திரியனாகவே இல்லையே. போர்க்களம் ஒருபுறம் இருக்கட்டும், எந்த போட்டியிலும் கலந்து கொள்வதற்கே யாரும் அனுமதிக்கவில்லையே. எந்த இலக்குமின்றி மனம் போனபடி தொடர்ந்து நடந்தானாம் கர்ணன். இன்றைய பகுதியில் 17வது தலைப்பு நிறைவடைந்துடுச்சு நண்பர்களே. நாளைய பகுதியில் 18வது தலைப்பு பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.